எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழ் ஆசோல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. 108 சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாக்கா அதில் 50ஆவதா நம்ம சாய்பாபாவுடைய பேர் வரும். இவரும் ஒரு சித்தர் தான். துணின்றது என்னன்னா பாபா எதுக்காக உருவாக்கினார்னா, நம்ம நிறைய பாவங்கள் செய்வோம், அந்த பாவங்களை நம்ம போக்குறதுக்காகவும் ஓம் சாய்ராம் மகாராஜ் கி ஜெய் இல்லை சாய்ராம் இதை சொல்லி நீங்கள் தியானம் பண்ணாலுமே ஒரு பாபா கோயிலையும் வியாழக்கிழமையில் நம்ம போய் அவருடைய ஆரத்தியை தரிசனம் பண்ணுறது நீங்கள் பாபா முன்னாடி உட்காந்துட்டு உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் எதிர்க்க அவர் இருக்கிறதா நினச்சி நீங்கள் பேசி பாருங்கள். எப்பப்போ எனக்கு கஷ்டங்கள் இருக்கோ நான் அதை பாபாவோட ஷேர் பண்ணிப்பேன். அண்ட் ஏதோ ஒரு ஃபார்மில் நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாபா அங்கே இருப்பார். இந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டி வருமானத்தை ஏற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பாப்பா அதுக்கு இடம் கொடுக்கல. ஆரம்பியும் நாய்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பிஸ்கெட்டோ அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளோ அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது. உங்கள் கர்ம வினைகள் போகிறதோட மட்டும் இல்லாமல் அவர் எங்களுக்கு ஒரு அப்பாவாகவும் இருக்கலாம், தாத்தாவாகவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவன் நிறைய தட்சணை கேட்பாரு. என்ன தட்சணை அப்படின்னா பொறுமை, நம்பிக்கை தட்சணை நிறைய கொடுக்கணும். ஜாப்காக கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு பாபா வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. படிக்கிற பசங்க என்னோட எக்ஸாம் முடிக்கணும் வேண்டியிருக்காங்க. நிறைய பாபா அற்புதம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் அவங்கள பார்க்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி, அங்கேயே நீ போய் பார்க்குறேன் இங்கே வான்னு சொல்லி ஒரு அரச மரத்தை கடியில் என்னை உட்கார வச்சு அவர் ஒரு சாக்லேட்டு எனக்கு ₹1 கொடுத்தாரு. அப்போ நான் கேட்டவங்களோட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னா அவர் சாயிநாதா சாயி தேவா. நாம் இன்னைக்கு சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குபேர சாய்பாபா கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த சாய்பாபா கோவிலுக்கு வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு சிவன் பக்தர். மானசீகமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ராமர். அண்ட் நான் சந்நியாசம் எடுத்தது, என்னை ஆட்கொண்டது முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாய்பாபா கோவிலில் எனக்கு ஒரு முக்கியமாக அவருக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் சாய்பாபா பற்றி நிறைய கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்குது. அந்த கோயிலில் நம்ம எப்படி வழிபடணும், அங்கே என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு உங்கள் எல்லாருடைய கேள்விகளுக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி விடையாக இருக்கும். வாங்க. அதாவது நம்ம சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய குபேர சாய்பாபா, இவர் தான் நம்ம கோவிலுடைய சுவாமிஜி. ஸோ நம்ம சாய்பாபா கோயிலுக்கு வந்தோடனே முதல்ல வணங்கணும். அவர் நமக்கு ஆசி வழங்குவார். அந்த குச்சி எடுத்து இப்போ நம்ம சுற்றி வரணும். சாய்பாபா கோயிலுக்கு வந்த உடனே முதல்ல நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு உள்ளார வருவோம். அதாவது சாய்பாபாவை பற்றி நிறைய பேர் நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஆனால் சாய்பாபா பார்த்தீங்கன்னாக்கா பிறந்தது ஒரு பிராமண தம்பதியருக்கு, அவரை வளர்த்தது ஒரு இஸ்லாமியர். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கூகுளில் போய் நீங்கள் 108 சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாக்கா அதில் 50ஆவதா நம்ம சாய்பாபாவுடைய பேர் வரும். அதனால் இவரும் ஒரு சித்தர் தான். பாபாவுக்கு ரொம்ப பிடித்தது பார்த்திங்கன்னா பேடா. நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம என்ன வாங்கிட்டு போவோம், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். ஆனால் பாபா கோயிலுக்கு வரும்போது நம்ம முக்கியமாக வாங்கிட்டு வர வேண்டியது பேடா, பிஸ்கெட், அப்புறம் இந்த மாதிரி அழகான பூக்கள். இப்போ நம்ம மற்ற கோவில்களில் நம்ம அன்னதானம் பண்ணுவோமா, ஆனால் நம்ம பாபா கோவிலில் பார்த்திங்கனாக்கா நம்ம வருகின்றவருக்கு பிஸ்கெட் கொடுக்கலாம், பேடா கொடுக்கலாம். அதுவும் குழந்தைகளுக்கு நம்ம தின்பண்டம் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலுமே நம்ம அமைதி காக்கணும். அதுவும் இந்த மாதிரி சித்தர்கள் இருக்கக்கூடிய மகான்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வரும்போது நம்ம முக்கியமாக நம்ம மொபைலை சைலண்டில் போட்டுடணும். அவரை சுற்றி நம்ம உட்காந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது தான் அவங்களுடைய ஆறா நம்மளோட கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக பாபா கோயிலில் எல்லாருக்கும் தெரியாதது அந்த துணி.
துணின்றது வந்து என்னென்னா பாபா எதுக்காக உருவாக்கினார்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளையும் அறியாமல் நம்ம நிறைய பாவங்கள் செய்வோம். அந்த பாவங்களை வந்து நம்ம போக்குறதுக்காகவும் அதே சமயத்தில் நம்ம கோரிக்கையை பாபா கிட்ட ரொம்ப ஆணித்தரமாக அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம அந்த துணியில் வந்து மட்டை தேங்காய் ஊதுவத்தி அப்புறம் சில இடங்களில் வந்து கட்டைகள் இருக்கும், அதை கொண்டு வந்து நம்ம துணியில் வைக்கும்போது நமக்கான நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடக்கும். வாங்க அந்த துணி காட்டுறேன். இதுதான் வந்து பாபா கோயிலில் எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்கிற துணி. இது வந்து சாதாரணமாக இங்கே அப்படியே ஏற்றுறது கிடையாது. அங்கே பாபாவுடைய மெயின் கோவிலிருந்து அங்கேருந்து ஒரு ஜோதி ஒரே ஒரு பொறி வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து எல்லா பாபா கோயில்லையுமே வந்து இதை வச்சுருப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து மட்டை தேங்காய் ஊதுவத்தியை வந்து நம்ம வந்து வைக்கணும். அப்படி வைக்கும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் கழியும், நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இங்கே வந்து கிருஷ்ணர் ராதா இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாரையுமே நம்ம வழிபட்டுட்டு நம்ம உட்காந்துட்டு நம்ம தியானம் பண்ணணும். ஓம் சாய்ராம் மகாராஜ் கி ஜெய் இல்லை சாய்ராம் இதை சொல்லி நீங்கள் வந்து தியானம் பண்ணாலுமே அவருடைய அந்த ஆறா நமக்கு கனெக்ட் ஆகும். நமக்கு மன ரீதியான பிரச்சனைகள் சரியாகும், அது இல்லாமல் உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகும். இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து எடுக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அது படிப்பாகட்டும், வேலையாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், அந்த குழப்பமான மனநிலையில் நம்ம வந்து இங்கே உட்காந்து பாபா கிட்ட நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த குழப்பமான மனநிலை வந்து தெளியும். ஒரு பாபா கோயிலையும் வியாழக்கிழமையில் நம்ம போய் அவருடைய ஆரத்தியை வந்து தரிசனம் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து நம்ம வந்து மற்ற கோவில்களுக்கும் பாபாவுடைய கோவில்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்லையுமே சுவாமி கிட்ட நம்ம போக முடியாது. ஆனால் பாபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்திலே போகலாம், அவரை தொடலாம். ஒரு நண்பர்கிட்ட, ஒரு சகோதரி கிட்ட, நம்ம அம்மா அப்பா கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி அவர்கிட்ட பேசலாம். முக்கியமாக நீங்கள் வந்து பேசி பாருங்களேன். நீங்கள் பாபா முன்னாடி உட்காந்துட்டு உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து எதிர்க்க அவர் இருக்கிறதா நினச்சி நீங்கள் பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற பாரம் குறையும். இப்போ சில இதெல்லாம் தான் பாபா கோவிலில் வந்து சிறப்பான விஷயம். சரி, நம்ம வந்து இந்த கோவிலுக்கு வந்து பாபாவால் அருள் பெற்ற பக்தர்கள் கிட்ட நம்ம பேசலாம். பேசிக்கலி நான் வந்து துபாயிலேருந்து வந்திருக்கேன். அங்கே ஒரு 12-13 வருஷம் இருந்திருக்கேன். ஸோ அங்கேவும் பாபாங்கிறது ரொம்ப ஒரு பிரசித்தம் அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இஷ்ட தேவதை பாபாங்கிறது. ஸோ நம்ம கம்யூனிட்டி எல்லோரும் கூடி நாங்கள் எல்லோரும் வாரம் ஒரு நாள் பாபா பஜன்ஸ் பண்ணுவோம். அப்புறம் பாபாவோட பால்கி வரவழைச்சிருக்கோம் ஷிரடியிலேருந்து. ஸோ அந்த பால்கியை எடுத்துட்டு ஐஷுண்டு வீடு வீடாக போவோம். வீடு வீடாக போய் நாங்கள் பாபா பஜன்ஸ் பண்ணுவோம், பாபா ஆர்த்தி பண்ணுவோம். அண்ட் இட்ஸ் a huge கேதரிங். அண்ட் அது ரொம்பவே ஒரு இட்ஸ் அ ஹைலி எனர்ஜெட்டிக் சத்சங். பாபா அஷ்டோத்திரம் சொல்லி பாபாவை அழைச்சி பாபா நாமாவளி எல்லாம் பண்ணி எல்லாம் ரொம்ப சிறப்பாக நாங்கள் பண்ணுவோம். அண்ட் அந்த மாதிரி ஒரு சத்சங் அட்டெண்ட் பண்ணினாங்கன்னா அந்த வாரம் முழுக்க நமக்கு ஒரு வெரி ஹை லெவல் எனர்ஜி வி கெட். நான் நிஜமாகவே ஐ ஃபெல்ட் தட் பாபா பாட்டு எனக்கு பாட முடியலை, அந்த சத்சங் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப. ஸோ பாபாட்ட சொன்னேன், பாபா நீங்கள் வந்து என்னை கனெக்ட் பண்ணுங்கோ, எனக்கு உங்கள் பாட்டு பாடணுன்னு இருக்குது, எனக்கு உங்களை பார்க்கணுன்னு இருக்குது, ஏதாவது ஒரு கோவிலுக்கு என்ன ஆக்ஷன் போங்கோ. அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் அ மிரக்கிள் தட் ஹேப்பன் வித் மீ 2 weeks பேக். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ டிரைவர், அவர்கிட்ட என்னோட ஒரு வியூவை நான் பகிர்ந்தேன். அவர் சொன்னார், என்ன மேடம் கிட்டக்க இருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு குபேர சாய் கோவில் இருக்குது, நான் ஐஷிண்டு போகிறேன் ஒன்றுன்னு. அந்த ஆட்டோ டிரைவர் என்னை ஐஷிண்டு வந்து இந்த கோவிலுக்கு 2 வாரம் முன்னாடி நான் வந்த அடியோட பாபா பஜன்ஸ் வர் கோயிங் ஆன். வசந்தி மேடம் பாடிந்தாங்க. ஸோ அது நான் பூஜாரிகிட்ட வந்து பாபாட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணேன், நானும் பஜன் பாடலாமான்னு. தாராளமாக பாடலான்னு அவ்வளோ அன்போடு என்னை அவங்க அழைச்சி மைக்கு கொடுத்து பாட சொன்னாங்க. அண்ட் தட் ஸ்டார்டட் மை ஜேர்னி. அண்ட் எப்பப்போ எனக்கு கஷ்டங்கள் இருக்கோ நான் அதை பாபாவோட ஷேர் பண்ணிப்பேன். அண்ட் ஏதோ ஒரு ஃபார்மில் நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாபா அங்கே இருப்பார். பாபா அங்கே உட்காந்து பாபாவோட செல்ல தெரியும், பாபாவோட பிக்சர் என் கண் முன்னாடி காமிச்சு கொடுத்துடுவார். தட் ஐ ஆம் தேர் ஃபார் யூ, வை ஆர் யூ ஃபியரிங், ஐ ஆம் தேர் ஃபார் யூ ஆல்வேஸ். ஸோ இந்த ஒரு ஃபீலிங், இந்த ஒரு மிரக்கிள் ஆல்வேஸ் ஹீ ஹாஸ் பீன் தேர் வித் மீ throughout my life. So I am really blessed. நான் இங்கே நின்றுருக்கேன் பாபா சந்நிதியில், பாபாவோட மண்டபத்துக்கிட்டக்க. இதுவும் பாபாவோட அருள் தான். அவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார், இந்த என்னோடய வியூஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆரா ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப 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 நன்றி.
சிவயோகி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை விட நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் உங்க பாட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. பாபாவுடைய பாடல். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். சாயிநாதா சாயி தேவா சாயிநாதா சாயி தேவா हरि अवतार शिरडी नाथा जय 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 हे साईनाथा. நான் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையில் வந்து பாபா வந்து 35 இயர்ஸ் பிஃபோரை வந்து நான் மயிலாப்பூர் தான் பார்த்தேன். அந்த மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போன பிறகு எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான நிகழ்வுகள் நிறையா நடந்தது. அப்பா என்னுடைய சின்ன வயசுலேயே தவறிட்டார். அப்போ எனக்கு அடுத்தபடியாக இருந்தது பாபா தான் ஃபாதராக நினச்சி அவர் எனக்கு தேவையானதை நான் என்ன கேட்குறேன்னா பாபா எனக்கு தேவையானதை செஞ்சிகிட்ருக்காரு. பாபாவோட சச்சரிதம் நிறைய அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் நிறைய விஷயம் மாற்றிட்டு இருந்தேன். நிறைய கோபங்கள் எனக்கு அதிகமாக வரும். இங்கே வந்த பிறகு கோபத்தை நிறையா நான் குறைச்சிக்கிட்டேன். பலதரப்பட்ட மக்கள் ஆத்மாத்மா இருந்தால் பாபா அவர் அருகிலே உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சிட்ருப்பார். ஆஸ் அ ஃப்ரெண்டு எனக்கு ஒரு பாபா அப்பாவுக்கு அப்பா அம்மாவுக்கு அம்மா சென்னைக்கு வந்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் அவர் எனக்கு என்ன தேவையோ அதை பாபா செஞ்சிகிட்ருக்காரு. அவர் எனக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் காலதாமதம் பண்ணால் கூட அதை கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு. இனிமேல் ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், வாழ்க வளமுடன். இந்த சாலிகிராமத்தில் இருக்கிற குபேர சாய்பாபா கோயில் உருவாவதற்கு காரணம் வந்து நம்ம குருஜி தான். அவர் சொல்லுவார் இந்த கோவிலை பற்றி, சாய்பாபாவுடைய அருள் பற்றி. இந்த இடத்துல வந்து ஒரு கட்டடம் கட்டி வருமானத்தை ஏற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பாப்பா அதுக்கு இடம் கொடுக்கல. அவரே தேடி வந்து எங்களுடைய குறிச்சி சாய் வரதராஜன் அவர்களுடைய பெருமுயற்சியால் அவர் ஒரு விக்கிரகத்தை வாங்கி கொடுத்தாரு. அதை 2 மாதமாக அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். பிறகு 11/7/2014 சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடந்தது. பொதுமக்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குற மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த பூஜைகள் எல்லாம் 10 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெறுகிறது. எல்லோரும் அவரவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நம்முடைய சத்குரு சாய்நாதர் அருளால் எல்லா நிகழ்ச்சியும் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது குருநாதர்கிட்ட வேண்டிக்கிட்டு. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். எல்லா பாபா கோயில்லையுமே நம்ம பார்க்க மறக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த பாபா கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோவிலில் வந்து சாரபெய்யும். அதாவது நான் வந்து இப்படி தான் சொல்லுவேன், ஏன்னா எல்லாரும் அது பைரவர்னு சொல்கிறாங்க. பைரவர் வந்து கடவுள், அவருடைய வாகனம் தான் வந்து நாய். அதனுடைய பேர் வந்து சாரமெய்யும். எப்போவுமே எல்லா பாபா கோயில்லையுமே அது இருக்கும். அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பாபாவுக்கு வந்து எப்படி பேடா எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்களோ, எல்லாருக்கும் பக்தர்களுக்கு நீங்கள் வந்து பிஸ்கெட்லாம் கொடுக்குறீங்களோ, அந்த மாதிரி பாபா கோயிலில் இருக்கக்கூடிய இந்த சாரமெய்யும் நாய்க்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பிஸ்கெட்டோ அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளோ அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது. உங்கள் கர்ம வினைகள் போகிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். அதனால் எந்த பாபா கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக இவரை பார்க்க மறந்துடாதீங்க. இவருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆகாரம் கொடுக்கணும். 10 நாள் முன்னாடி என் பையன் பேரன் வந்து வேலையை விட்டுட்டான். பாபா நீ இப்படி வேலையை விட்டுட்டாலே உன்னுடைய பாதத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுதுன்னு நேற்றுக்கே இன்ஃபோசிஸில் வேலை கிடச்சி ஜாயின் பண்ணிட்டான். ரொம்ப சந்தோஷம். என்ன நினைக்கிறேனோ உடனே பாபா வந்து எனக்கு உடனே நடத்தி கொடுத்துடுவார். எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் காலமானவுடனே அவள் அழுதுட்டு உட்காந்துருந்தா. உடனே நான் பாபா கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் அவளை. அவர் ஷீரடி ஆக்ஷன் போயிருந்தபோது அவர் உடனே பாபா வந்து அப்படியே காற்று மாதிரி வந்து அப்படி பூவை கொடுத்து நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அடிக்கடி எனக்கு நேர காட்சி கொடுத்து அடிக்கடி நீ கவலைப்படாத நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன் பார். எனக்கு இது வரைக்கும் அவர் நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கார். எனக்கு கவலைங்கிறதே இல்லை. எல்லா கவலையும் நான் அவர்கிட்ட விட்டுட்டேன். அவருடைய பாதத்தில் நான் உட்காந்துருக்கிறது எனக்கு வெறும் புண்ணியமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். சாய்ராம், ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். இவ்வளோ உடம்பு சரியில்லாத இருக்கவாளுக்கு உடம்பு நல்லா கண்டிப்பாக குணமாயிடுறது. பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எவ்வளோ பேருக்கு எல்லா விஷயத்திலையும் அவர் ரொம்ப எல்லாருக்கும் அனுசரணையாக இருக்கார். அதனால் எங்களை பாபாவை விட்டுட்டு எங்களால் இருக்கவே முடியாது. அவர் எங்களுக்கு ஒரு அப்பாவாகவும் இருக்கலாம், தாத்தாவாகவும்
பாபாவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அங்கே அவருக்கு அந்த மாதிரி ஒரு இது அது எப்படி தான் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. அவரை நினச்சா அழுதுருவோம் அப்படியே. ஒவ்வொரு வாட்டியும் தினமே அவர்கிட்ட காலில் அப்படியே பிடிச்சி அழுதுருவோம், எல்லாருமே அழுதுருவோம். அந்த மாதிரி மிராக்கல்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதனால் குபேர சாய்பாபா கோவில் எங்கே போனாலுமே நான் உடனே வந்துவிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. இங்கே எங்கேயுமே இருக்கிறதுக்கே பிடிக்காது. டெய்லி அவரை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. அவருடைய சச்சரித்தத்தை டெய்லி எல்லாரும் படிக்கிறோம், அவருடைய நாமாவளிகளை பாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதனால் ரொம்ப விசேஷமான கோவில் இது. அவன் நிறைய தட்சணை கேட்பார். என்ன தட்சணை அப்படின்னா பொறுமை, நம்பிக்கை தட்சணை நிறைய கொடுக்கணும். பொறுமையாக இருங்க, நீங்கள் நினச்சா தான் பாபா கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. பாபாவுடைய சச்சரிதம் படிங்க. பாபா வந்துட்டு நிறைய அற்புதம் பண்ணியிருக்காரு இந்த கோவிலில். ஸோ வரக்கூடிய பக்தர்கள் வந்துட்டு நமக்கு தெரியாது சொல்லுவாங்க, நான் வேணிட்டு போனேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டோம், எங்கள் அப்பா அம்மா சிரமப்பட்டாங்க, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் தேவையில்லாமல் ஆயிடுச்சு, ரிசல்ட்டு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு, எதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தது அதெல்லாம் நெகட்டிவ் ஆகிடுது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயம் பாபா பண்ணியிருக்காரு. ஸோ வேலை இல்லாமல் வருவாங்க ஒரு சில பக்தர்கள்லாம் வந்துட்டு படித்து முடிச்சிருப்பாங்க, இன்டர்வியூக்கு இல்லாமல் ஜாப்க்காக கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு பாபா வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. படிக்கிற பசங்க நிறைய எக்ஸாம் முடிக்கணும் வேண்டியிருக்காங்க, நிறைய பாபா வந்துட்டு அற்புதம் பண்ணிகிட்ருக்காரு. ராமாயணம் மகாபாரதம் புக் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஸ்ரீ சாயி சச்சரித பாராயணம் புக் இருக்குது. இது பாபா இருக்கும்போது திரு ஹேமத் பந்த் அவரால் எழுதப்பட்டது. ஸோ பாபா இருக்கும்போது நடந்த அற்புதங்கள், மிராக்கல்ஸ் அதில். ஏன்னா பாபா வாழ்ந்தது ஃபுல்லாக ஷிரடி, அங்கே நிகழ்ந்த எல்லா நிகழ்ச்சிகள் அதில் இருக்கும். விபூதி பற்றி சொல்லியிருப்பாங்க. அவருடைய விபூதி முக்கியமான பிரசாதம் பார்த்தோன்னா விபூதி தான். ஷிரடியில் போனீங்கன்னா விபூதி இருக்கும், துணி இருக்கும், பெரிய துணி இருக்கும். பாபா இருக்கும்போது எரிக்கப்பட்ட ஒரு அக்னி குண்டம் தான் இன்றைக்கி துணின்னு சொல்கிறாங்க. ஸோ பாபாவோடைய வீடு தான் துவாரகா மாயின்னு சொல்கிறோம். அங்கே நடந்த எல்லா கதைகளுமே இதில் இருக்கும், படிங்க. நிறையா விஷயம் உங்களை லைஃப்பில் மாற்றும். என்னை நிறைய மாற்றிருக்கு, நானும் மாறியிருக்கேன். அதே மாதிரி எல்லோரும் மாறணும், எனக்கு இப்போ சொல்லியிருக்கு. ஒருத்தருக்காக நான் பிரார்த்தனை பண்ணேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். ரொம்ப நாள் கல்யாணம் இல்லாமல் இருந்தது, அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகிற நேரம் வந்துருச்சு. அதுக்காக நான் அவங்களுக்காக விளக்கு போட்டு நான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பூஜையும் கூட அவங்களுக்கு வந்து பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நான் வரையில் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பாபா கிட்ட வேணுன்னா பாபா கிட்ட இருந்து எனக்கு பூ விழுந்தது. இப்போது அந்த பூ விழுந்ததே எனக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் நான் பாபாவை முழுசாக நம்பிட்டுருக்கேன். ரொம்ப வருஷமாக நான் பாபாவோட டிவோட்டியாக இருந்துகிட்ருக்கேன். சீடேரி போகையில் எனக்கு பாபா அருள் கொடுத்தாரு. எனக்கு அங்கே இது மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, பாபா வந்து எங்கேயோ இருந்து தச்சுருவமாக ஒரு பெரியவர் வந்தார். வந்தது என்னம்மா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நான் அவங்கள பார்க்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி, அங்கேயே நீ போய் பார்க்குறேன், இங்கே வான்னு சொல்லி ஒரு அரச மரத்துக்கடியில் என்னை உட்கார வச்சு அவர் ஒரு சாக்லேட்டு எனக்கு ₹1 கொடுத்தாரு. அப்போ நான் கேட்டவங்களோட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னா, அவர் இருந்துட்டு உனக்கு இல்லாததான் நீங்கள் எடுத்துக்கமா அப்படின்னாரு. அந்த ஃபோட்டோ வந்து என் கூட எடுக்கையில் இங்கே இருக்கிற பாபா மாதிரியே தான் என் கூட இருந்தார். இன்னி அந்த ஃபோட்டோ என் வீட்டில் நான் வச்சிட்ருக்கேன். அதனால் நான் முழு நம்பிக்கை பாபாவை தான் எப்போவுமே சதா என் மனசில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நினச்சிட்டே இருப்பேன். தூங்கிலும் கூட எனக்கு சாய்ராம் சாய்ராம் மட்டும்தான் சொல்லுவேன். அதனால் நான் சாய்ராமை முழுசாக நம்புகிறேன். என்னை கிண்டல் அடித்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் சாய்ராம் கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இப்போ கூட நான் இதை பேசுவேன் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்காதது. ஆனால் இது சாய்ராம் எனக்கு கொடுத்த வரன்னு தான் நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓம் சாய்ராம். ஆக்சுவலாக என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 33 வருட ஒரு போராட்டம், தொடர்ந்து அறுவை சிகிச்சை. போன பிப்ரவரி 4ஆம் தேதி நடந்த என்னோட 7வது அறுவை சிகிச்சை. அந்த நேரத்தில் வந்து எனக்கு அனஸ்தீஷியா கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ச்சியாக அனஸ்தீஷியா கொடுத்து என்ன ஆகிடுச்சுன்னா, என்னுடைய இடுப்பு எலும்பும் வந்து அந்த சதையும் வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அப்போ ரொம்ப இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அனஸ்தீஷியா கொடுக்கும்போது நான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். பொதுவாக வந்து எனக்கு வலி இந்த சர்ஜரி டைம்லலாம் நான் வந்து எப்போவுமே ஓம் நம சிவாய் சொல்லுவேன், முருகா சொல்லுவேன், வாராகி சொல்லுவேன். அன்னைக்கு என்னையும் அறியாமல் சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் மேலே சாஞ்சிட்டேன். எனக்கு அன்கான்ஷியஸ் ஆகி சாஞ்சிட்டேன். சிஸ்டர்ஸ் எல்லாம் கத்துறாங்க, சக்கரவர்த்தி இங்கே பாருங்கள் நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் ரியாக்ட் பண்ண முடியல, நான் அப்படியே சாஞ்சிட்டேன். உடனே தலைகீழ படுக்க வச்சு எனக்கு கான்ஷியஸ் கொண்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாபா அப்படியே என்னோட மேலே வந்து உட்கார்ற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அவங்க கூப்பிடுறது அப்படியே என்னோட காதில் கேட்டுட்டு அப்புறம் நான் கண்ணை திறந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி எழுப்பி உட்கார வச்சு திருப்பி அனஸ்தீஷியா கொடுத்து சர்ஜரி பண்ணாங்க. இந்த 7வது சர்ஜரி வந்து எனக்கு வந்து நிறைய ஒரு சக்ஸஸ் கொடுத்தது. ஏன்னா எல்லா டாக்டருமே கைவிட்ட போது, எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனே தெரியாத போது,
நிறைய கஷ்டங்களை எதிர்கொண்டு வரும்போது ஒரு அறுவை சிகிச்சையும் போதும் இதுதான் கடைசியாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த அறுவை சிகிச்சையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடச்சிது. இப்போ அந்த பாபாவுடைய அருள் எனக்கு கிடச்சிது. அப்போ எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக வந்து இதை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா நான் வந்து வடபழனி முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு திரும்பி வருவேனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட பெரிய சர்ஜரிக்கு போனேன். அப்போ அவ்வளோ பெரிய சர்ஜரியை காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முடிஞ்ச சர்ஜரி. திரும்பி வந்து நான் அவர்கிட்ட போய் சந்நியாசம் எடுத்தேன். இந்த 7வது அறுவை சிகிச்சை எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. அவருடைய அருள் எனக்கு கிடச்சிது. அதை இன்றைக்கி உங்ககிட்ட வந்து அவருடைய சன்னிதானத்திலே நான் வந்து ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாபாவுடைய அருள் பெறணும். எல்லா சித்தர்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி பாபாவோட கோயிலுக்கும் வாங்க, தியானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்ன மாதிரியே எல்லாருக்கும் அவருடைய அருள் கிடைத்து எல்லோரும் நலம் பெறணும் அப்படின்ற எனது பிரார்த்தனைகளை பாபா கிட்ட முன்வைக்கிற. ஹரஹர மகாதேவா. சாய்ராம். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts.